ஹலோ பிரைஸ்லாம், நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டோடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகளில் 31ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளில் கூட தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்மை அழகாக சௌந்தரியம் உள்ளவர்களாக படைத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த சௌந்தரியத்தை நாம் சௌந்தரியமாய் படைக்கப்பட்டது நிமித்தமாக நாம் என்ன செய்யக்கூடாது? நம்மை நாமே பெருமை பாராட்டி கொள்ளக்கூடாது. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய், நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே சௌந்தரியம் இன்றைக்கு இருக்கிற அழகு வயதாக வயதாக மாறிப்போகும். பார்க்கும் பொழுது எத்தனையோ விதமாக இது இன்றைக்கு வெள்ளையாக இருக்கிறவங்க நாளைக்கு கருப்பாக மாறுவாங்க, இன்றைக்கு கருப்பாக இருக்கிறவங்க நாளைக்கு வெள்ளை கலராக மாறுவாங்க. எல்லாமே பார்க்கும் பொழுது நிரந்தரம் இல்லை. பார்க்கும் பொழுது சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று பார்ப்போம். ஆண்டவருக்கு பயந்து ஆண்டோடைய கட்டளைகளில் பிரியமாக இருந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குடும்பத்தை பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நடத்தக்கூடிய புத்தியுள்ள ஆண்டவருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை புகழ்ச்சி அடைய கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம் ஆண்டவருக்கு பயந்து காணப்படுவோம். அழகாக படைச்சிருக்கிறாரா, சௌந்தரியம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோமா, அதற்காக நன்றி சொல்லுவோம். அதை வைத்து நாம் மற்றவர்களோடு நான் அவர்களைப் போல் அவைகளை காட்டிலும் நான் அழகாக இருக்கிறேன், இவங்களை காட்டிலும் நான் அறிவுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நாமே பெருமை பாராட்ட நமக்கு ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் படைத்த படைப்புகள் எல்லாமே அழகுள்ளவைகள், சௌந்தரியமுள்ளவைகள். ஆகவே நாம் கர்த்தருக்கு பயந்து காணப்படுவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் புகழப்பட ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் அன்பினை சிறுதான பரலோகத்தின் தந்தை, ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே கூட நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, சௌந்தரியம் உள்ளவர்களாக அழகுள்ளவர்களாக படைத்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த எங்களுடைய சௌந்தரியத்தை வைத்தோ, எங்களுடைய அழகை வைத்து நாங்கள் பாவத்துக்குள்ளே போகாதபடிக்கு உமக்கு நன்றி சொல்லி உமக்கு கீழ்ப்படிந்து நடந்து நாங்கள் ஜீவனுள்ள சாட்சியாக, உயிருள்ள சாட்சியாக, பயபக்தியோடு பரிசுத்தமாய் வாழ்ந்து உங்களுடைய வரலாறு ராஜ்யத்திற்கு எதிர்கொண்டு வருகிற மனவாட்டிகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் இடைப்படுவீராக. நீரே ஆண்டவரே சகல ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் விவேகத்தையும் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே நீரே அழகு சௌந்தரியத்தை கொடுக்கிற தேவன். அதற்காக உங்கள் நன்றி ராஜா. ஆண்டவரே, வீண் மாயைகளை பின்பற்றி போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்திப்பீராக. அவர்களெல்லாம் மனம் திரும்ப செய்வீராக ராஜா. இந்த நாளில் கூட உமக்கு பயப்படும் பயத்தை ஒவ்வொருவருக்கும் போதிப்பீராக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூர்ந்து பெரியகாத்தி செய்து நாமத்தை மயன்படுத்த வேண்டுமா எங்களுக்கு ஆபரேட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென்.